அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வு 3 பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அனைத்து தலைப்புகள்ல இருந்தும் தினமும் 25 கேள்விகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா 25 கேள்வி இருக்கு. முழுமையாக அட்டன் பண்ணுங்க. கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு வினா பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகம் முக்கியமான ஒரு டாபிக்ங்க. சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினார். பெருங்குளம் மொகஞ்சதோரோவில் அமைந்துள்ளது. சிந்து சமவெளி மக்கள் இரும்பின் பயனை நன்கு அறிந்திருந்தனர். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாகும். இதில் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்க. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. செங்கல்ல சுட்டு பயன்படுத்தியிருக்காங்க. 2வது பாயிண்ட்டும் சரிங்க. பெருங்குளம் அப்படிங்கிறது மொகஞ்சதோரோவில் தான் இருந்திருக்கு. 3வது பாயிண்டில் தவறு இருக்கு. சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது. இரும்பை பற்றியும் தெரியாது, குதிரையை பற்றியும் தெரியாது. ஸோ இதை டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. தெரியாத உலோகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தெரியாத விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 4வது பாயிண்ட் சரி. ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம் ஆகும். இதுவும் கரெக்டு. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் நகர நாகரிகமா கிராம நாகரிகமான்னு கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகம். அப்போ இங்கே சரின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. நல்லா கவனிங்க. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. பெருங்குளம் அப்படிங்கிறது மொகஞ்சதோரோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடனமாடும் பெண் சிலை ஒன்று கிடச்சிருக்கும். அதுவும் மொகஞ்சதோரோவில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு தானிய களஞ்சியம் ஒன்று கிடச்சிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் கிடச்சிருக்கும். துறைமுகம் பார்த்தீங்கன்னா லோத்தரில் இருக்கும். ஸோ எங்கே எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஹரப்பா மக்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது, குதிரையை பற்றியும் தெரியாது. ஹரப்பா நாகரிகம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகம் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. திட்டக்குழுவிற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக் எப்போது நடைமுறைக்கு வந்தது? நிதி ஆயோக் அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு டைரக்டான கொஷினுங்க. 1 ஜனவரி 2015 முதல் நடைமுறைக்கு வந்தது. 2015வது வருடம் ஜனவரி 1ஆம் தேதியே நிதி ஆயோக் என்பது நடைமுறைக்கு வந்தது. நிதி ஆயோக் பற்றி எப்படிலாம் கேட்கலான்னா, இந்த டேட்டை கேட்பாங்க. எப்போ வந்ததுன்னு கேட்கலாம். இல்லைன்னா நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து துணைத் தலைவர் யாருன்னு கூட கேட்கலாம். அடுத்த வினா பாருங்க. கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் வினா. லைசோசோம் செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2ல் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2மே தவறுங்க. ஏன்னா மாறி வந்திருக்கு. லைசோசோம் இருக்குது பார்த்தீங்களா, லைசோசோம் தான் செல்லுடைய தற்கொலை பைகள். மைட்டோகாண்ட்ரியா இருக்குது பார்த்தீங்களா, மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம். ஸோ 2ம் மாறி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 1ம் 2ம் தவறு என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க. லைசோசோம் அப்படிங்கிறது செல்லுடைய தற்கொலை பை. மைட்டோகாண்ட்ரியா என்பது செல்லுடைய ஆற்றல் மையம். ஸோ இங்கே மாறி வந்திருக்கு. 2மே தவறு தான். அடுத்த வினா பாருங்க. கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1976ஆம் ஆண்டு 44வது சட்டத்திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன. காரணம் 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்ற பகுதி இடம்பெற்றிருக்கவில்லை. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் சரி. காரணம் சரி. 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அப்போ அடிப்படை கடமை இருந்ததான்னு கேட்டால் அடிப்படை கடமை என்பது இல்லை. சரி, கூற்றில் தவறு இருக்குது. 1976 42வது சட்டத்திருத்தம் பண்ணாங்க. 42வது சட்டத்திருத்தம். அதன் மூலமாக தான் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சட்டத்திருத்தம் தவறாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. இதுதான் ஆன்சர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்கலான்னா, எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது, எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது, அதே மாதிரி அடிப்படை கடமை என்ற கோட்பாடு எங்கிருந்து எடுக்கப்பட்டது, எத்தனையாவது அடிப்படை கடமை எதற்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்த வினா பாருங்க. கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்தை பற்றிய கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்க? குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் ஆவார்.
சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் அரிசேனர் ஆவார். 2ஆம் சந்திரகுப்தர் அவைக்கு சீன பயணி யுவான் சுவாங் வந்தார். இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் தான். 2வது பாயிண்ட்டும் சரி. சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைப்பாங்க. 3வது பாயிண்ட்டும் சரி. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் ஹரிசேனர் கரெக்டு. 4வது பாயிண்டில் தவறு இருக்குது. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் அவைக்கு சீன பயணி வந்தாங்க. ஆனால் வந்தவர் யுவான் சுவாங் கிடையாது, பாகியான். பாகியான் அப்படிங்கிற சீன பயணி தான் 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் அவைக்கு வந்திருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி, 4 தவறு. 1, 2, 3 சரி, 4 தவறு. அடுத்த வினா பாருங்க. நிதி ஆயோக் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு கேட்குறாங்க. நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1 அன்று அமைக்கப்பட்டது. நிதி ஆயோக்கின் தலைவர் இந்திய பிரதமர் ஆவார். இதில் கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2மே கரெக்டுங்க. இதை முன்னாடி பார்த்துட்டோம். நிதி ஆயோக் என்பது 2015 ஜனவரி 1ஆம் தேதி தான் அமைக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பிரதமர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2 சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. 1920 டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுடைய நாக்பூர் அமர்விற்கு தலைமை வகித்தவர் யார்? முக்கியமான கேள்விங்க. 1920 டிசம்பர் மாதத்தில் நாக்பூரில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் சேலம் சி விஜயராகவாச்சாரியார். முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. சேலம் சி விஜயராகவாச்சாரியார் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்திருப்பார். அடுத்த வினா பாருங்க. இந்தியாவில் முதலில் தனிநபர் வருமானம் மற்றும் தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் யார்? இந்தியாவிலேயே முதல்ல தனிநபர் வருமானம்னா என்ன, தேசிய வருமானம்னா என்ன, இது எல்லாத்தையும் சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் சொல்லியிருப்பார், தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த வினா பாருங்க. போக்சோ சட்டம் குறித்த சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டம் 2012 இயற்றப்பட்டது என்பது சரி. 2012 தான் போக்சோ சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் 16 வயது வரை குழந்தைகள் என்ன வரையறுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் தான். அடுத்த பாயிண்ட். போக்சோ சட்டம் 2019 திருத்தப்பட்டது. கரெக்டுங்க. அப்போ இங்கே சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க. 1, 3 சரி. போக்சோ சட்டம் என்பது 2012 கொண்டு வரப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா 18 வயது வரை உள்ளவங்களை குழந்தைகள் என்று கூறுகிறது. 2019 இந்த சட்டத்தை திருத்தம் பண்ணியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தன்னாட்சி இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. 1916 ஏப்ரலில் திலகர் தன்னாட்சி இயக்கத்தை சென்னையில் தொடங்கினார். 1916 செப்டம்பரில் அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை பூனாவில் தொடங்கினார். இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று 2மே தவறுங்க. அதாவது தன்னாட்சி இயக்கத்தை ஃபஸ்ட்டு தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் தான். 1916 ஏப்ரல் மாதத்தில் தொடங்கியிருப்பார். ஆனால் அவர் எங்கே தொடங்கியிருப்பார்னா அவர் தான் பூனாவில் தொடங்கியிருப்பார். சென்னை கிடையாது, பூனாவில் தொடங்கியிருப்பார். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1916 செப்டம்பர் மாதத்தில் தான் அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குவாங்க. இவங்க தொடங்கிய இடம்தான் சென்னை. ஸோ இங்கே 2மே மாறி வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா 2மே தவறு. 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை பூனாவில் திலகர் தொடங்கியிருப்பாங்க. 1916 செப்டம்பர் மாதத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை சென்னையில் தொடங்கியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2மே தவறு. அடுத்த வினா பாருங்கள். இது புவியியல் வினா. மாசன், பென்டா, பீரா போன்ற இடப்பெயர்வு வேளாண்மைகள் காணப்படும் மாநிலம் என்ன? இந்த வேளாண்மை முறை எங்கு காணப்படும்னு கேட்குறாங்க. மாசன், பென்டா, பீரா. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மத்திய பிரதேசத்தில் இருக்குங்க. மாசன், பென்டா, பீரா போன்ற இடப்பெயர்வு வேளாண்மை முறைகள் எங்கே காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான் காணப்படுகிறது. அடுத்த வினா பாருங்க. நாடாளுமன்றங்களின் பெயர்களை பொறுத்துக. ரொம்ப முக்கியமான கேள்விங்க. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டுடைய நாடாளுமன்றத்துக்கும் வேறு வேறு பேர் இருக்குது. இதை வச்சு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியுடைய நாடாளுமன்றத்துக்கு பெயர் பந்தேஸ்டாக். டென்மார்க்குடைய நாடாளுமன்ற பெயர் போக்கிங். ஜப்பானுடைய நாடாளுமன்றத்தின் பெயர் டயட்டு. இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தின் பெயர் கெசினெட்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 என்பது சரி. ஜெர்மன்னா பந்தேஸ்டாக், டென்மார்க்குன்னா போக்டிங், ஜப்பான்னா டயட்டு, இஸ்ரேல்னா கெனெசெட்டு. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த வினா பாருங்க. அலாவுதீன் கில்ஜி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அலாவுதீன் கில்ஜி அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அங்காடி சீர்திருத்தங்கள் மற்றும் விலை கட்டுப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்தினார். குதிரைகளுக்கு சூடு போடும் தாக் முறையை நடைமுறைப்படுத்தினார். தக்கான படையெடுப்பை தளபதி மாலிக் கபூர் தலைமையில் நடத்தினார். இவர் சுல்தானிய மரபில் துக்ளக் வம்சத்தை சார்ந்தவர். இதில் கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டுங்க. அலாவுதீன் கில்ஜி அவர் தான் அங்காடி சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. விலை கட்டுப்பாட்டு முறையையும் கொண்டு வந்திருக்காங்க. 2வது பாயிண்ட்டும் சரிதான். குதிரைகளுக்கு சூடு போடக்கூடிய தாக் என்ற முறையை நடைமுறைப்படுத்தியவரே அலாவுதீன் கில்ஜி தான். 3வது பாயிண்ட்டும் சரிதான். தக்கான படையெடுப்பு பண்ணியிருக்காரு. அப்போ இவருடைய தளபதியாக இருந்தவர் மாலிக் கபூர். 4வது பாயிண்ட் தவறு. அலாவுதீன் கில்ஜி பேர்லேயே இருக்கு. இவர் கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர். துக்ளக் வம்சம் கிடையாது, கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி, 4 தவறு. 1, 2, 3 சரி, 4 தவறு. அடுத்த வினா பாருங்க. அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அமிலம், காரம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அமிலங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றும். காரங்களின் pH மதிப்பு 7ஐ விட குறைவாக இருக்கும். இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 2மே தவறுங்க. நல்லா கவனிங்க. அமிலம் அப்படிங்கிறது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். சிவப்பாக இருந்தாலும் சரி, நீலமாக இருந்தாலும் சரி, அமிலத்தில் கொண்டு போய் ஒரு லிட்மஸ் தாளை வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக சிவப்பு நிறமாக மாறும், நீலமாக மாறாது. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காரங்களுடைய pH மதிப்பு என்பது அதிகமாக இருக்கும். நல்லா கவனிங்க. 7 அப்படிங்கிறது தான் சென்டர் பாயிண்ட்டுங்க. 7ஐ விட குறைவாக இருந்தால் அது அமிலம், 7ஐ விட அதிகமாக இருந்தால் அது காரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2மே தவறு தான். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ரவுலட் சட்டம் 1919ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் இயற்றப்பட்டது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மகாத்மா காந்தி தனது வீர திருமகன், அதாவது நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டத்தை துறந்தாருன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்க. 1919 தான் ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. 2வது பாயிண்டில் தவறு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகாத்மா காந்தியடிகள் இவரும் பட்டத்தை துறந்தார். ஆனால் இவர் என்ன பட்டத்தை கொடுத்துருப்பாருன்னா கெய்சர்-இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை தான் இவர் துறந்திருப்பார். வீர திருமகன் அப்படிங்கிற பட்டத்தை இவர் துறக்கவில்லை. யார் துறந்தாங்கன்னு தெரியுமா? வீர திருமகன் என்ற பட்டத்தை யார் துறந்தாங்க? தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தெரியாதவங்க நானே யாராவது கரெக்டான ஆன்சர் போடுவாங்க, அந்த ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். 1 மட்டும் சரி, 2 தவறு. அடுத்த வினா பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் குழுக்களை கால வரிசைப்படி சரியாக வரிசைப்படுத்துக. முக்கியமான கேள்விங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட குழு பல்வந்த்ராய் மேத்தா குழு தான். 2வது அமைக்கப்பட்டது அசோக் மேத்தா குழு. 3வது GVK ராவ் குழு. 4வது LM சிங்வி குழு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ம் சரி. நல்லா கவனிங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழுவை எப்போ அமைச்சாங்க? இதை கண்டிப்பாக கேட்பாங்க. 1957ஆவது ஆண்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்டது. அசோக் மேத்தா குழு 1977 அமைக்கப்பட்டது. GVK ராவ் குழு 1985 அமைச்சாங்க. LM சிங்வி குழு 1986 அமைச்சாங்க. இந்த ஆண்டுகளும் முக்கியங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்கலான்னா, எந்த குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். இல்லைன்னா இப்படி நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, கால வரிசைப்படி சரியாக வரிசைப்படுத்துன்னு கொடுக்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வினா பாருங்க. சிவாஜி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்குறாங்க. 1974இல் ராய்கர் கோட்டையில் சத்ரபதி என முடிசூட்டி கொண்டார். இவரது அமைச்சரவை அஷ்டபிரதான் என்று அழைக்கப்பட்டது. மராத்திய அரசில் சவுத்து சர்தேஸ்முகி வரிகள் வசூலிக்கப்பட்டன. சிவாஜியின் பாதுகாவலராக இருந்தவர் தாதாஜி கொண்டதேவ் ஆவார். இதில் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. 1974 தான் ரைகார் கோட்டையில் சிவாஜி சத்ரபதி அப்படிங்கிற பேரை சூட்டிக்குவார். 2வது பாயிண்ட்டும் சரிதான். இவருடைய அமைச்சரவை அஷ்டபிரதான் என்று அழைக்கப்பட்டது. 3வதும் சரிதான்.
சவுத் அப்படிங்கிற வரியையும், சர்தேஸ் முகி அப்படிங்கிற வரியையும் வாங்கியிருப்பாங்க. 4வது பாயிண்ட் சரிதான். சிவாஜியுடைய பாதுகாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாதாஜி கொண்டதேவ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அனைத்தும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. பேரூராட்சி பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். பேரூராட்சியை பத்தி 4 பாயிண்ட் குடுத்திருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. என்ன குடுத்திருக்காங்க? 10,000க்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி பேரூராட்சி எனப்படும். பேரூராட்சி தலைவரும், உறுப்பினர்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இவர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். பேரூராட்சியின் நிர்வாகத்தினை மேற்கொள்ள ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் அரசால் நியமிக்கப்படுகிறார். இதுல சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்க. பேரூராட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000க்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதி தான். 2வது பாயிண்ட் சரி. பேரூராட்சியுடைய தலைவரையும், உறுப்பினர்களையும் மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. 3வது பாயிண்ட் சரிதான். இவர்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 4வது பாயிண்ட்ல தவறு இருக்குங்க. பேரூராட்சியுடைய நிர்வாகத்தை மேற்கொள்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, செயல் அலுவலர். அதாவது இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு தான் பார்த்துக்குவாரு. வட்டார வளர்ச்சி அலுவலர் வரமாட்டாரு. வட்டார வளர்ச்சி அலுவலர் எங்க வருவாருங்க? இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நகராட்சினா அங்க யாரு நிர்வாகம் பண்ணுவாங்க? பேரூராட்சினா யார் பண்ணுவாங்க? அதே மாதிரி ஊராட்சி ஒன்றியம்னா யார் பார்த்துக்குவாங்க? இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மக்களுடைய தொகை இருக்கு பார்த்தீங்களா? நகராட்சினா எத்தனை மக்கள் இருப்பாங்க? மாநகராட்சினா எத்தனை பேர் இருப்பாங்க? இதெல்லாம் கேட்கலாம். யார் வந்து மக்களால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? யார் மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு கேட்கப்படலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. விஜயநகர பேரரசு பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்கு. எது சரின்னு கேட்குறாங்க. 1336ல் ஹரிகரர் புக்கரால் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டது. கிருஷ்ணதேவராயர் துளு வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் ஆவார். கிருஷ்ணதேவராயர் தெலுங்கு மொழியில் ஜாம்பவதி கல்யாணம் என்ற நூலை எழுதினார். தலைக்கோட்டை போர், அதாவது ராட்சஸ் தங்கரி போர் 1565ல் நடைபெற்றது. இதுல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. 1336ல் தான் ஹரிகரர் புக்கரால விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்டது. 2வது பாயிண்ட் சரி. கிருஷ்ணதேவராயர் துரு வம்சத்தை சார்ந்த மன்னர் ஆவார். இங்க பொறுத்த வரைக்கும் இந்த விஜயநகர அரசு இருக்கு பார்த்தீங்களா, அதில் எந்த மரபு எப்போ வந்துச்சு அப்படிங்கிற வரிசையும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட் தவறு இருக்கு. ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற நூலை கிருஷ்ணதேவராயர் தான் எழுதினாரு. ஆனால் தெலுங்கு மொழி கிடையாது, வடமொழி, அதாவது சமஸ்கிருத மொழியில் தான் எழுதியிருப்பாரு. அடுத்து 4வது பாயிண்ட் சரிதாங்க. தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1565 தான் நடைபெற்றிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி, 3 தவறு. அடுத்த வினா பாருங்க. இந்திய தேசிய நீர்மின்சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? இது புவியியல் கேள்விங்க. இந்திய தேசிய நீர்மின்சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா பரிதாபாத்தில் அமைஞ்சிருக்கு. பரிதாபாத் என்பது தான் சரி. அடுத்த வினா பாருங்க. பசுமை புரட்சி பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் தான் இருக்கு. எது சரின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் பசுமை புரட்சி 1960களின் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. பசுமை புரட்சியின் போது முக்கியமாக பருத்தி மற்றும் சணல் உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இதில் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்க. 1960களுடைய மத்தியில் தான் பசுமை புரட்சி என்பதை அறிமுகப்படுத்துகிறாங்க. பசுமை புரட்சி அப்படிங்கும்போதே அவங்க நெல் மற்றும் கோதுமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவு விகித அடிப்படையில் மாநிலங்களை வரிசைப்படுத்துக. அதாவது அதிகமாக யார் இருக்காங்க, 2வது யாரு, 3வது யாருன்னு வரிசைப்படுத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கேரளா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸு, தமிழ்நாடு செகண்டு, குஜராத் 3, கர்நாடகா 4. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 என்பது சரி. இங்கே பார்த்தீங்கன்னா கேரளா என்பது 94% படிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 80.33%. குஜராத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78.03%. கர்நாடகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75.36%. இந்த டேட்டாவையும் கேட்கலாம் சரிங்களா. இப்படி வரிசைப்படுத்தவும் சொல்லலாம், இந்த டேட்டாவையும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. கேரளா 94, தமிழ்நாடு 80.33, குஜராத் என்பது 78.03, கர்நாடகம் என்பது 75.36. அடுத்த வினா பாருங்க. தாவரங்கள் பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டினுங்க. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. தாவரங்களில் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துவதற்கு சைலம் திசு பயன்படுகிறது.
இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 2மே சரிங்க. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்துக்கும், ஆக்ஸிஜனை வெளியிடும். கரெக்ட்டு. தாவரங்கள்ல நீர் மற்றும் கனிமங்களை கடத்துவதற்கு சைலம் திசு பயன்படும். நீரு, கனிமம்னா சைலம். அதுவே வந்து ஃபுளோயம் அப்படிங்கிறது வந்து உணவுப் பொருளை கடத்த பயன்படும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 2ம் சரி என்பது ஆன்சர். 1ம் 2ம் சரி. அடுத்த வினா பாருங்க. முக்கியமான கேள்வி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை பொறுத்துக. எந்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுங்கிறத பொறு சொல்லியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 1972ல வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1974ல நீர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1980ல வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1986ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இங்க பார்த்தீங்கன்னா சரியா தான் இருக்கு. 1972ன்னா வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம். 1974ன்னா நீர் பாதுகாப்பு சட்டம். 1980ன்னா வன பாதுகாப்பு சட்டம். 1986 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். அடுத்த வினா பாருங்க. கடைசி வினாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். 4 பாயிண்ட் இருக்கு. எது சரின்னு கேட்குறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1, 1935 முதல் செயல்பட தொடங்கியது. இது 1935லிருந்து நிரந்தரமாக மும்பையில் இயங்கி வருகிறது. இது 1949ஆம் ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது. அச்சடிக்கப்பட்ட பணத்தில் 85% புழக்கத்தில் விடப்படுகிறது. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்க. 1935ல் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் நடைமுறைக்கு வந்திருக்கும். 2வது பாயிண்ட் தவறு. 1937 முதல் இதனுடைய தலைமையிடம் என்பது நிரந்தரமாக மும்பையில் இருக்கு. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்தியாவுடைய நிதி தலைநகரம் எதுன்னு கேட்கலாம். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மும்பை என்பது தான் கரெக்டு. அடுத்த பாயிண்ட் சரிங்க. இது 1949ல் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அடுத்த பாயிண்ட் சரி. அச்சடிக்கப்பட்ட பணத்தில் 85% மட்டும்தான் புழக்கத்தில் விடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரிங்க. 1, 3, 4 மட்டும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் முந்தைய டெஸ்ட்டுக்கான வீடியோ லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.